நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என் பேரு இப்படி சோகமா உட்காந்துருக்கலாமா? எந்திரிட்டா, அதான் மாமா அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, வந்து பேசுட்டா. நீ தனியா உட்காந்துக்கிறது கஷ்டமா இருக்கு. இல்லம்மாச்சி, நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிருவேல. நான் பிறந்தா எல்லாமே நடக்கும்தான். எங்களுக்கு 2 வீடு, பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு. அந்த வீடு நிரந்தரம் கிடையாது, புகுந்த வீடு தான் நிரந்தரம். அதை புரிஞ்சுக்கிட்டு மனச சந்தோஷமா ஏத்துக்கூடா. நீ என்ன அப்பா அம்மா பாக்குற பையனையா கல்யாணம் பண்ண போற? பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ண போற, கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருக்க போற. ஏன்டா இப்படி சோகமா உட்காந்துருக்க? சிரிச்சு கலகலன்னு இருக்க வேணும் அந்த டைம்ல. காலை சீக்கிரம் உன்னை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன, எனக்கு கல்யாணம் ஆயிரும். நான் இந்த வீட்டு பொண்ணா இருக்க மாட்டேன். சுவாதி அம்மா, என்னத்த நீ இப்படி அழுவுற? நீதான் உன் பொண்ணுக்கு எல்லாம் நல்லது கெடுத்து எடுத்து சொல்லணும். அக்கா சுதா, நீயே இப்படி அழுவலாமா? அட இல்லம்மா, என் பிள்ளை இவ்வளவு வருஷமா கண்ணு கருத்துமா பார்த்து வளர்த்துட்டு இப்ப இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. என்னோட ஆசை மக இவ. இன்னொரு வீட்டுக்கு போறது என்னால தாங்க முடியலம்மா. என்னத்தா இப்படி சொல்ற? நீயே இப்படி அழுதினா வீட்டுல உள்ளவங்க நினைப்பாங்க அவளுக்கு சிரிச்ச கலையோட இருமா அப்படி இருமான்னு சொல்லுவியா? விட்டுட்டு நீயே இப்படி அழுதினா அத்தால கல்யாண மேடைக்கு போறப்பல இப்படி அழுதுட்டு போனா நல்லாவா இருக்கும்? முகம் பார்க்க நல்லாவே இருக்காது போட்டோ எடுக்கவோ. அட அழுகாதத்தா, நானும் என் பொண்ணு முன்னாடி அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. என்ன எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என் அக்கா, நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டீனா உன் சுடுதெல்லாம் நான் எடுத்து போட்டுக்குவேல. என்னத்த இப்படி பேசிட்டு இருக்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லமாச்சி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, அக்காவும் அழுவுறத பாத்துட்டு எனக்கு கஷ்டமாயிருச்சா, அதான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். அக்கா, நாளைக்கு கிளம்பிடுவிலக்கா வீட்டுக்கு. தினமும் நம்ம 2 பேர் தான் சேர்ந்து படுப்போம். அப்ப நாளையில இருந்து நான் தனியா தானே படுக்கணும். அக்கா, என்னை விட்டு போகாதக்கா. அப்படிலாம் சொல்லாதடி. நான் பிறந்தா எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு போய்தான் ஆகணும். அக்கா, எதுக்கு இப்படி கவலைப்படுற? தெரியாத வீட்டுக்கு போற. பேரனோட அம்மாவும் நல்ல டைப்பா தான் இருக்காங்க, நல்லாதான் பேசுறாங்க. என் பேத்தி நல்லாதான் பாத்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? நம்ம என்ன எட்டி தூரத்துல உள்ள ஊர்லயா பொண்ணு கொடுக்குறோம்? பக்கத்துலதான். 1/2 மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் என்னத்தா, எட்டி தூரத்துல கொடுத்தா கூட பொண்ணு தூரமா போறாளேன்னு கஷ்டப்படுவோம். ஆமாமா, அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. என் மக சுவாதி பக்கத்துலதான் வாக்கப்பட்டு போறா, எனக்கு சந்தோஷம் தான். என் பொண்ணு இந்த நாள் சுகத்தோடைய ஆயுளோடையும் நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உன் வாயில இருந்து உன் பொண்ணுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்க, அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? என் பேத்தி எங்க போனாலும் நல்லா இருக்கும். என்னடா மஸ்வாதி, அழுவாத தா, சொன்னா கேளுத்தா. சரிமாச்சி. அக்கா சொல்லுடி. நீ கல்யாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போனாலும் நான் அடிக்கடி உனக்கு போன் பண்ணுவேன். சரிடி. போன் பண்ணா அம்மாடி சுவாதி. அப்பா, ஏங்க இப்பதான் எல்லாம் அழுது முடிஞ்சு அவளே மனச மாத்தி உட்காந்துருக்கா. நீங்க திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. என் பொண்ணு என்னை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகுது, இப்ப எனக்கு அழுக வராதா? ஓடி மோத இருந்து நான் என் பொண்ணு கூட நான் பேசணும். ஏமா அப்படி அழுவுறீங்க? என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு கிளம்புறாத்த. அப்பா அழாதீங்கப்பா. சுவாதிமா, உன்னை ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்த அப்ப. அப்பா, இந்த அப்பனை பிரிஞ்சு போறியத்தா நீயே? என்ன மாப்பிள்ள சின்ன பிள்ளைத்தனமா இப்படி அழுறீங்க? பாப்பாவே இப்பதான் மனசு மாறி இருக்கா. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பாப்பா பக்கத்துல தானே இருக்கா, வேணும்னா போய் அடிக்கடி பாத்துக்கலாம்ல. தம்பி நல்லாதான் பாத்துக்கோ. இருந்தாலும் என் பொண்ணுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே எதுவா இருந்தாலும் என் பொண்ணை பாக்க. அட என்ன மாப்பிள்ள, சும்மா இருங்க. எதையாவது சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா, அதெல்லாம் எதுவும் கஷ்டம் இல்லம்மா. சுவாதிமா, அத்தை, என்னத்த நீதான் எல்லாருக்கும் நல்ல புத்திமதி சொல்றவ. நீயே இப்படி அழுவலாமா? சொல்லு பாப்போம். யாரு உங்க அப்பா எப்படி அழுவுறான்ட்டு சொல்லு. நான் நல்லா இருப்பேன்ப்பா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அழாதீங்கப்பா, எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வாங்கப்பான்னு தைரியமா சொல்லணும். விட்டுட்டு இப்படி அழுவலாமா? சொல்லுத்தா. நீங்க அழுக நிப்பாட்டுங்கனே. என் பொண்ணு நினைச்சு நான் இப்படி அழுகாம இருக்கிறது எல்லாம் இருக்கதானா செய்யும். மகளை விட்டு பிரிறது அப்பாக்கும் அம்மாக்கும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். நாளை இப்படி அழுதுறதை விட்டுட்டு அதுக்கு நீங்க 2 பேரும் விபூதி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லுத்தா, அதே மாதிரி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரித்தா. அதிமா, வா போய் சாப்பிடுவோம். இங்கேயே உட்காந்துருந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆமா, வெளியே ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். பாரு எப்படி விளாண்டுருக்கான்ட்டு. ஆமாவும் அங்கதான் உட்காந்துருக்காரு. ஆமா, அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு காத்தால சீக்கிரம் எந்திரிச்சு பத்தி கிளம்பணும்ல. ஆமா நீ. அப்புறம் இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஆதி நல்லா தைரியமான புள்ளதான். அது வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்கும். செஞ்சு நீங்க கண் கலங்கிட்டு இருக்காதீங்க. வாதி போனதுக்கு அப்புறம் நான் ஜோதி இருக்கால, ஜோதி அப்புறம் எல்லாமே உங்களுக்கு இருப்பா. சரிங்க நீ. அண்ணே வாங்க, நீ முத சாப்பிடுங்க. மத்த வேலை எல்லாம் பாப்போம். கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. சரிம்மா. சுவாதிமா, ரூம்குள்ளாவே உட்காந்துருந்தானா என்ன பண்ற ஏது பண்ணு விசாரிக்க வருவாங்க. வெளியே போய் உட்காரலவா? சரித்த. முத அழுகை நிப்பாட்டுத்தா. நல்லாவா இருக்கு? அழுதுட்டு இருந்தீங்கன்னா மேக்கப் பண்ணி நல்லாவே இருக்காது. முத அழுகை நிப்பாட்டுத்தா. உங்களுக்கு தான். இல்ல சுவாதி, வாங்க பெரியமா. வாங்கக்கா. சுவாதி என்ன பண்ணிட்டு இருக்கா? கீழே உட்காந்துருக்கா. சுத்தி எல்லாம் நிக்கிறீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆக போதுல, அதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தா அவகிட்ட. வாங்க நீ. அண்ணே வரல? அண்ணே வரலப்பா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நாளைக்கு சுவாதி அழைச்சிட்டு போனல, தலை சீக்கிரம் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனல. சரி, அதான் நானே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதான் நானும் வரேன்க்கா. நீங்களும் வரீங்களா? சரி, மொத்தம் 3 பேரை அழைச்சிட்டு போனுமே. சுவாதி இருக்கால, சுவாதியில சேர்த்து 3 பேர் இருக்கீங்க. அதுவும் சரிதான். ஜோதி நீ? நான் மேக்கப் போட்டு வர லேட்டாகும் பெரியமா, நீங்க முன்னாடி போங்க. அதுவும் சரிதான். அப்ப காத்தால நீங்களும் மாமா வந்துருங்க. உடனே பாப்பா அழைச்சிட்டு போயிருங்க. சரி சுதா.
இருக்கா சாப்பிட்டு போலாம். சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன், பரவாயில்ல. கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோம்ல, அப்புறம் என்ன, கிளம்புறேன் சுதா. சுதா, உங்க அம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்களே சுவாதி நினைச்சு வருத்தத்துல தான்க்கா இருக்காங்க. ஆமா, நீ ஏதோ பேசிட்டு இருந்தா, சரி அப்புறம் பேசிக்கலாம் தான் விட்டுட்டேன் நானும். நல்லா இருக்கேம்மா புஷ்பா? நல்லா இருக்கேங்கம்மா. இங்க உங்க பையனை காணா, வெளியே உட்காந்துருப்பாமா. ஓஹோ, சரிங்கம்மா. சரி சுதா, நான் கிளம்புறேன். சரிம்மா, காத்தால சீக்கிரம் ரெடி ஆயிரு. சரிங்க பெரியம்மா. சரி, நான் வரேன் சுதா. வரேன் தம்பி. போயிட்டு வாங்க நீ. சரிங்க, இப்படி நின்று இருந்தா மத்தவெல்லாம் ஆகாது. வீட்டுல வாழை மரம் கட்டணும், லைட் போடணுமே, ஏற்பாடு பண்ணீங்களா? எல்லாம் சொல்லிட்டே சுதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்துருவாங்க. சரிங்க. சுவாதிமா, அம்மா எந்திரித்தா, எந்திரிச்சு வா, சாப்பிட்டுட்டு நேரத்தாலே சீக்கிரம் படுத்தா, அப்புறம் காத்தால சீக்கிரம் எந்திரிக்க முடியும். சரிம்மா. அடடே வாங்கம்மா. எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, பப்பி வரல? பப்பியும் அவனும் பின்னாடி கார்ல வராங்க. சரிங்கம்மா, உள்ளார போங்க. வாங்கம்மா. வரேன் தம்பி. அம்மா நல்லா இருக்கீங்களா? புஷ்பா நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேம்மா. இவங்க தான் மாப்பிள்ளை அம்மா. வணக்கம்மா. வணக்கம். உள்ளார போங்கம்மா. சரிம்மா. சுதா, சொல்லுங்க. அத்தை மச்சான் அண்ணி எல்லாரையும் ஆளக்கானா? எல்லாம் உள்ளார இருக்காங்க. ஓ சரி சரி. பாப்பா கூட தான் இருக்காங்க. சரி சுதா. என்ன பொண்ணு, வாங்க எல்லாரும் வாங்கம்மா. வரோம்க்கா. சின்ன பிள்ளை, நீலமுடியக்கா, சரசக்கா, ராணியக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புஷ்பு அக்கா, எல்லாரும் வாங்க. வரேன்க்கா. சரி உள்ளார போங்க. சாப்பாடு பந்திலாம் நடந்துட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு சேர்ல போய் உட்காருங்க போங்க. சரிக்கா. சின்ன பிள்ளை, என்ன கோய் கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் கொடுக்க கிஃப்ட் எடுத்துட்டு வர மறந்துட்டோமே. நீலமுடியக்கா, உங்ககிட்ட தானே சொன்னேன் அம்மா எடுத்துட்டு வான்னு. நீ ஏன் மறந்துட்டியாக்கும்? சரசு புருசு, நீ என்ன பண்ணியாக்கும்? நான் என்னடி பண்ணுவேன்? நீலமுடியக்கா எடுத்துட்டு நான் நினைச்சேன், நீ எடுத்துட்டு நினைச்சேன். என்ன பண்றது, என்னாலாம் முடியாது. நான் திரும்பி பேனா எடுத்துட்டு வர மாட்டேன். நீ யார் இப்ப போக சொன்னது? கொண்டு புஷ்பு அக்கா போயிட்டு வட்டோம். போய் வீட்டுல போய் கிஃப்ட் எடுத்துட்டு வாக்கா. போக்கா. யாரு வீட்டுல இருக்கு? நான் வீட்டுல தான் இருக்கு. போக்கா. அட ஓ மாமியார் என்னை பார்த்தா காத்து காட்டுன்னு கத்துவாளே. நான்லாம் போலடி. நீ தானே மாமியார் கிட்ட ஒண்ணு இல்லாம 2 மாட்டி விட்ட. போ நீயே போய் எடுத்துட்டு வா. பாவி பாதகத்தை என்னைய போக விட்டியடி. கல்யாணத்துக்காக எம்புட்டு மேக்கப் போட்டு வந்திருக்கேன். இப்ப வெயில நடந்து போனா மேக்கப்ல கலைஞ்சு போயிடாது. எல்லாம் ஒண்ணும் ஆகாது, போயிட்டு வா போ. ஆனா துணைக்கு சரச புரச கூட்டிட்டு போ. அத்த தாண்டி வாங்குவ. நானும் எவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கேன், நீ வேணா போடி. நான் மட்டும் நான் சும்மா வந்திருக்கேன், இன்னும் அழகா மேக்கப் போட்டு தான் வந்திருக்கேன். எல்லாரும் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கோம். என்னை மட்டும் தனியா கோத்து விட்டீங்களே. இப்ப போறியா இல்ல குண்டை போட்டுமா மேல? ஐயோ அத்தா, என்னால தாங்க முடியாது. இப்ப எடுத்துட்டு வர இது. போ போ, நாங்க உள்ளார வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரத்துக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். சரிக்கா, சேர்ந்தே சாப்பிடுவோம். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாக்கா. போக்கா. சரிடி. குஷ்பு அக்கா எங்க போறாங்க? அட சின்ன பிள்ளை, குஷ்பு அக்கா எங்க போறாங்க? அது வீட்டுல கிஃப்ட் மறந்து வச்சிட்டோங்க, அதான் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. சரி நீங்க உள்ளார போங்கம்மா. சரிக்கா. வயிற்ற கிள்ளுது, வாங்கடி போய் சாப்பிடலாம். குஷ்பு வந்துச்சு, ஓ மேல குண்டை போட்டுரும். வாய முடிவு சமனேன்னு உள்ளார வா. இந்த கல்யாண மண்டபத்துல வந்து அழுவ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பசிக்குதுக்கா. உள்ளார வாடி போலாம். ஆமலா வாங்கண்ணே. வரேன் நீ. அட ஏமா வர லேட் ஆயிடுச்சு? நீங்கள கிளப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சுனே. எங்கம்மா பிள்ளைங்க? எல்லாம் பிள்ளைங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. சரி அதோட சேர்ந்து இது விளையாடுதுங்க, அதான் நாங்க முன்னாடி வந்துட்டோம். சரி உள்ளார போமா. வாங்க நாத்தனாரே. வரேன் வரேன். என்ன அண்ணே, ஏன் லேட் ஆயிடுச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. போங்க போங்க உள்ளார. உள்ளார சாப்பிடுங்க. சரிங்க நீ. வாங்க மாமா. வாங்கத்த. வரேம்மா. வாங்கத்த வாங்க. வரேம்மா. உள்ளார போங்கம்மா, போய் சாப்பிடுங்கம்மா. சரிப்பா. வாங்கத்த வாங்க மாமா. வரோம்மா. நீங்களா முன்னாடியே வந்துட்டீங்களா? முன்னாடியே வந்துட்டீங்களாமா? ஆமா மாமா, சுவாதி மண்டபத்துல அழைக்கணும்ல, அதுக்காக முன்னாடியே வந்தாச்சு. சரிம்மா. வாங்கம்மா வாங்க ஐயா, உள்ளார போங்க. சரிங்கம்மா. சுதா அத்தை, உள்ளார யார் எதுவும் பாத்துட்டு இருக்காங்களா? வேலை இருக்கா? இருக்குத. அம்மா அண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. போங்கத்த, ஐயருக்கு தேவையான ஜாமெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க எடுத்து வைங்க. சரிம்மா. அப்புறம் சுவாதி பாப்பா எல்லாம் உள்ளாரதான் இருக்கா. ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரிம்மா. நாங்க உள்ளார போறோமா. வரவங்கள வரவேத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரிங்க. போய் சாப்பிடுங்க பாப்போங்க. சரிப்பா. சம்மந்தியம்மா, உள்ளார சொந்தக்காரங்களா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, போய் என்ன இதுன்னு கவனிக்கிறேன். நீங்க வரவங்களை பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா, நீங்க உள்ளார போய் கவனிங்க. சரி சம்மந்தியம்மா. சுதா சொல்லுங்கக்கா. எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை வருவாங்கன்ட்டு. நானும் தான்க்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போதே அதான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையும் வாங்க உள்ள புடவை ரிட்டன் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு தூரம் மனசு திருந்தி மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. சுவாதி பாப்பா என்ன பண்றான்னு கேட்டது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ நிறைய ஒவ்வொன்றும் நல்ல விஷயம் வந்துட்டே இருக்கு. ஆமா நானும் கவனிச்சேன். அத்தை இவ்வளவு தூரம் பேசுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அத்தை கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. சுதா நானும் உள்ளார போய் அத்தை தனியா எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாங்க. நானும் உள்ளார போய் கவனிச்சிட்டு இருக்கேன். வரவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளார வாங்க. சரிக்கா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி சட்டுப்படின்னு உள்ளார வாங்க. ஒரு 2 பேத்தையும் ஐயர் கேட்பாரு எங்க ஆளக்கானான்ட்டு. சீக்கிரம் வாங்க. சரிக்கா. அடடே வாமா பப்பி. வாங்க தம்பி. வரேங்கண்ணா. வரேங்கம்மா. பாப்பா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்குமா. கொடுங்க பாப்பா, நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வேணாம், நீ கீழே போட்டுருவேன். நானே வச்சிருக்கேன் விடு. பாத்தீங்களா, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. எல்லாரும் வாங்கம்மா போங்க. சரிங்கக்கா. எல்லாரும்
எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம உள்ளார போலாமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே, வேற யாரும் வந்தாங்கன்னா? வாங்கங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம வெளியே இருந்தா சரி வருமா? உள்ளார போய் என்னதுன்னு பாக்குறது இல்லையா? சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லையா? சரி வா உள்ளார போவோம். பேர் வேற கூப்பிடுவாரு, எங்க பொண்ணோட அம்மா பால காணான்ட்டு. எங்க சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும்ல. நானும் சரின்ட்டு வா போலாம். நம்ம வீட்டுல முதல் ஃபங்க்ஷன் நடத்துறோம், உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாதுதான். இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க தான் நானும் சொல்றேன். சரி சுதா. டேய் மச்சான், செம்மையா கிடந்த போஸ்ட்ல. அப்புறம் கல்யாண மாப்பிள்ளையா நானு? செம்மையா தானே இருப்பேன். இருந்தாலும் இந்த வேஷ்டியில இந்த காலத்துல இந்த பட்டு வேஷ்டி தான் பொண்ணுங்கிறியே. இவ்வளோ பட்டு கலர் வேஷ்டி வந்திருக்கு, அதான் வாங்கிருக்கலாம்ல. எனக்கு இதாண்டா பிடிச்சிருக்கு. சுவாதி இதை பிடிச்சிட்டு ஓகே சொல்லிட்டா. ஓஹோ, சுவாதி சொன்னதால நீயும் ஓகே சொல்லிட்ட. அப்புறம்டா பொண்டாடி சொல்ல வேத மந்திரம்ல. சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை மறந்துடாத. எப்பறம் உங்களை மறப்பேன் நானு? கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கணும்ல, மறந்துட்டியே. இன்னைக்கு நைட்டு பேச்சுலர் பார்ட்டி கண்டிப்பா உண்டுடா. நீ பிஸியா இருப்பியா அந்த டைம்ல? ஏய் ஒத்த வாங்க போறடா. ஏய் வருணே, எப்படியும் நீ சந்தோஷமா இரு. ஆனா குழந்தையா இருக்கால? ஆமாண்டா, நானும் சொல்ல மறந்துட்டேன். உன் குழந்தையா ஜோதிய எனக்கு எப்படாவது உசார் பண்ணி கொடுறா. எவ்வளவு சைடு லவ் பண்ணி பாத்துட்டேன், ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. ஏய் அவ இப்பதான் காலேஜ் படிக்கிறா. இருந்தாலும் பரவாயில்லையே, நல்லா தானே இருக்கா ஆளு. ஏய் எனக்குடா. எனக்கு தான். 2 பேரும் அடி வாங்க போறீங்க. வேலையை பார்த்துட்டு எனக்கே இப்பதான் பல தரைகளுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்க போகுது. நீங்க வேற வந்து என் குழந்தைய கரெக்ட் பண்ணி விடுறான்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ஏய் நீ மட்டும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட, அப்ப எங்களெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? அதெல்லாம் இல்லடா, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காம போயிரும். போங்கடா தேடி கண்டுபிடிக்க. ஏய் ஸ்ரீதர், அவன் கல்யாணம் போது நம்மளதான் ஏசுவான் பேசுவான், அதெல்லாம் காதுல வாங்கிட்டு கூடாது. ஏன்டா? அட ஆமாண்டா. மாமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு சொல்றாங்க, வாங்க போலாம். சரி பரத். அடடே நீங்க முன்னாடி போங்க தம்பி, நான் கூட்டிட்டு வரோம். எங்க மாமா நான் தான் கையோட கூட்டிட்டு போனோம். வாங்க போலாம். போலாம். போட்டோ ப்ளீஸ். வாங்கடா போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க பரத். சரி மாமா. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே சார், சூப்பர். வாங்க மாமா போலாம். அட எங்க வீட்டு சுவாதியாது இம்புட்டு அழகா இருக்கா? எல்லாமே பிரவீனா சிஸ்டர் தான் பெரியமா. மேக்கப் நல்லா இருக்கா மேடம்? சூப்பரா இருக்குங்க, நல்லா நீட்டா போட்டுக்கீங்க எங்க பொண்ணுக்கு. பெரியமா சொல்லுதா, இவங்க தான் என் நிச்சயத்துக்கு மேக்கப் போட்டாங்க. ஓ அப்படியா? ஆனா என்ன ஒரே ஹேர் ஸ்டைல் தான் போட சொல்றாங்க. நிச்சயத்துக்கு இதே ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன், கல்யாணத்துக்கு இதே தான் போட சொல்றாங்க. வேற ஹேர் ஸ்டைல் போறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சுவாதி? அவருக்கு இந்த ஹாஸ்டல் பிடிச்சிருக்குனாரு பெரியமா, அதான் இதே போட்டாச்சு. ஓஹோ அவர்னா உன்னை கட்டிக்க போறவரா? அட போங்க பெரியமா, எனக்கு வெக்கமா வருது. பாக்குறேன்டி பாக்குறேன், என்னைக்கு வெக்கப்படுறாதவ இன்னைக்கு வெக்கப்படுறா. என்ன பண்றாரு அவரு? அவரு மேல உட்காந்துருக்காரு, உனக்காக வெயிட் பண்றாரு. ஓஹோ சரி உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன், போலாமா? போலாம் பெரியமா. ஒரு போட்டோ எடுக்கணுமே. இதோ வந்துட்டேன் மேடம், வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துறேன். அடடே சீக்கிரம் வாங்க தம்பி, பொண்ணை போட்டோ எடுத்து ஸ்டேஜ் கூட்டிட்டு போகணும்ல. ஐயா நாங்க அவசரப்பட்டு இருக்காது, சீக்கிரம் வாங்கன்னு. வந்துட்டேன் மேடம். அக்கா ஜோதி எப்படி இருக்கேன் நானு? செம்மையா இருக்கக்கா நீ. தேங்க்ஸ் டி. நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்கேன். இவனை சுடிதார் தானே போட சொன்னேன். அட போக்கா, என்னை யாராவது பார்த்துட்டு பொண்ணு கேட்டாலும் பரவாயில்ல. பாருடா எப்படிலாம் பேசுறான்ட்டு. ஏண்டி சீக்கிரமா வீட்டை விட்டு காலி பண்ணுங்கிறியா? அப்படிலாம் இல்லக்கா, அம்மா தான் புடவை கட்ட சொன்னாங்க, அதான் புடவை கட்டிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. சாரி நீட் அண்ட் சிம்பிளா இருக்கு. நான் செலக்ட் பண்ண சாரி தான், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அந்த பெரியமா பார்த்து யாரும் எதுவும் சொல்லல. நீங்க எப்பவுமே அழகுதான் பெரியமா. அட போடி, எனக்கு வெக்கமா வருது. இந்த வயசுல பெரியமாக்கு வெக்கத்தை பாரு. ஏய் அமைதியா இருங்கடி, போட்டோக்கார பையலே சீக்கிரம் வாப்பா. வந்துட்டேன் மேடம். போட்டோ ப்ளீஸ். பிரவீனா இங்க வாங்க, சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். நானா அவள நீங்க சேர்ந்து போட்டோ எடுங்க. அட வாமா. இல்ல பரவாயில்ல ஆன்ட்டி. நம்ம என்னைய பார்த்து ஆன்ட்டிங்கற? ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுவாங்களாக்கும்? புதி ஒத்ததான் வாங்க போற. வாமா பிரவீனா, இதுக்கு மேல என்னதான் கலைப்பா. வாமா பாப்பா. சீக்கிரம் போட்டோ எடுக்கணும், வாங்க. ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். அரடே டக்குன்னு எடுப்பா. இருங்க மேடம், அழகா வந்தா கொஞ்சம் பொறுமையா தானே எடுத்தாகணும். சரிப்பா கொஞ்சம் பொறுமையா விடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகே மேடம், சூப்பரா வந்திருக்கு. பாக்கா சுவாதியை கூட்டிட்டு வாங்க, மணியாச்சு. இதோ வரேன். ஏய் என்னங்க? நமக்கும் கல்யாணம் ஆக போகுது, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான். சரி எப்படி இருக்கு உனக்கு இந்த மூமெண்ட்? அப்படியா? ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? உங்களை கல்யாணம் பண்றேல அதான். 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்றோம், இதுக்கு ஏன் பயந்துக்கிட்டு? நீங்க மட்டும் கேட்க கேள்வி சரியா? நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், நீ அதே மாதிரி பதில் சொல்லுவியா? வாய் முடிட்டு அமைதியா உட்காருங்க, எல்லாரும் இங்க இருக்காங்க. தாலியில ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்களா? கொடுங்க, மணி ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுது, முடியங்காட்டி தாலி கட்டி ஆகணும். மாங்கல்யம் தந்து நானே நான் நம்ம ஜீவனை கேத்துனா. மாப்பிள என்ன பொண்ணையே பாத்துட்டு இருக்கீங்க, தாலி எடுத்துங்க. சரி மாச்சி. அப்பா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிச்சுப்பா. பேத்தி சுவாதி இனிமே நல்லா இருக்கணும். என்னை தனியா விட்டுட்டு போற, இரு நானும் வரேன். அது மாப்பிளையும் பொண்ணும் போறது, நீ எல்லாம் போக கூடாது. அக்கா கூட போவேன், போமா. நீ தாண்டி வாங்க போற நீ. அட போமா, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த கல்யாண வீடியோ ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து எடுத்தது, நிறையா மிஸ்டேக் இருக்கும், அப்படி இருந்தால் மன்னிச்சிருங்க.
ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கும் சுவாதிக்கவும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்த்துக்களை நல்லபடியா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இதோட இந்த கான்செப்ட் வீடியோவை முடிச்சிடலாமா இல்ல அது அடுத்து புது வீடியோ போடலாமான்னு இருக்கேன். அதை அடுத்து வேற ஏதாவது நல்ல கதை போலான்னு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, இதை தொடர்ந்து போலாமா இல்ல இதோட முடிச்சிடலாமான்ட்டு. அதே மாதிரி நாளையில இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு எங்க ஊர்ல திருவிழா இருக்குங்க, கிடா வெட்டு திருவிழா. அதனால கடையில எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கும். காலையில இருந்து வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் திருவிழா இருக்கு. எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. வீடியோ நாளைக்கு வருமா என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க, இந்த வீடியோ போட்டுமா இல்ல அடுத்த வேற வீடியோ போட்டுமான்ட்டு. இல்ல இதோடய போட்டுனா இதோடய கண்டினியூஷன் நான் திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை போடுறேங்க. திருவிழானால எனக்கு தொடர்ந்து வீடியோ போட முடியாது, மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. அச்சுமா மெசேஜ் பண்ற அச்சுமா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம். லவ் யூ ஆல்.